ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன பண்ணணும், எந்தெந்த தொழில் பண்ணலாம், எந்தெந்த வேலை பார்க்கலாம், அவங்களுக்கு அமையக்கூடிய திருமணம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். முதல்ல தனுசு ராசி. ஒவ்வொரு ராசிக்கும் அதோட அதிபதி ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அதிபதியோட குணங்கள் இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்காரங்களோட அதிபதியாக வர்றது குரு பகவான். அப்போது இவங்கள்ட்ட குரு பகவானுக்குரிய குணங்கள் அதிகமாக இருக்கும். குரு பகவான் அப்படின்னா யாருன்னா முழு சுப கிரகம். அவர் ஒரு அந்தணரோட அம்சம். அதே போல் இவங்களும் இந்த தனுசு ராசிக்காரங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கலர் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஹைட்டு மற்றவங்களோட கொஞ்சம் சற்று உயரம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம், அப்பாவியாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க எந்த ஒரு காரியத்தையும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். படிக்கணும்னு உட்காந்தாலும் சரி, வேலை பார்க்கணுன்னாலும் சரி, தொழில்னாலும் சரி, அதிலே இருந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ செவ்வாய் வெள்ளிகளில் கடவுள் வழிபாடை கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். பொங்கல், தீபாவளி இது மாதிரி நல்ல நாட்கள்லையும் கடவுளை வணங்கி விட்டு தான் இவங்க அடுத்த வேலைகளை தொடங்குவாங்கன்னு சொல்லலாம். இந்த ராசியோட சின்னம் பார்த்திங்கன்னா அது ஒரு குதிரை மேலே ஒருத்தவங்க வில்லை பிடிச்சி இழுத்த மாதிரி தான் இருக்கும் இந்த தனுசு ராசியோட சின்னம். இந்த சின்னத்தை குதிரையைப் போல் இவங்க வேகமாக ஓடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையும் சரி, தொழிலும் சரி, அந்த வில்லிருந்து புறப்படும் அம்பு போல் இவங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க செய்யக்கூடிய வேலைகளில் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. இவங்களோட நேரம் வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு நெருப்பு ராசி. அப்போது இவங்க நெருப்பு சம்மந்தமான தொழில்கள் பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். நெருப்பு சம்மந்தமான தொழில்னால் என்னென்னா செங்கச்சூளை, அதுக்கப்புறம் ஹோட்டல், அதுக்கப்புறம் பேக்கரி, அதாவது தீ சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணும்போது நிச்சயமாக இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு பெண் இந்த தனுசு ராசியில் பிறந்தாலும் சரி, ஒரு ஆணுக்குரிய குணங்கள் இருக்கும். ஆணுக்குரிய குணங்கள்னால் வெளியே பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அந்த குணங்கள் அவங்ககிட்ட இருக்கும். இவங்க போரை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் சண்டை வந்துச்சு அப்படின்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவங்கள்ட்ட முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வருவீங்க, ஆனால் அவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. இந்த முன்கோபம் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தையும் செய்கிற முன்னாடி பல தடவை யோசிப்பாங்க. இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் அமைகிற நட்சத்திரங்கள் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா மூல நட்சத்திரம், பூரட்டாத நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் முதல் பாதம். இவ்வளோ நட்சத்திரங்கள் அமைகிறது இந்த தனுசு ராசி. பொதுவாக இந்த தனுசு ராசியில் எந்த கிரகமும் உச்சமடைகிறதும் கிடையாது, நீசமடைகிறதும் கிடையாது, பகைப்பெறுவதும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தனுசு ராசியோட வீட்டில் எந்த கிரகமும் உச்சம், நீசம், பகை அடைகிறதில்லை. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களை வச்சு இவங்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவங்கள வெளிநாட்டில் படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி செலவுகள் நிச்சயமாக உண்டு. இவங்க வேலை பார்க்குறது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் இவங்க ஒரு அரசு அலுவலகங்களில், அப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில், இல்லை ஒரு காலேஜில், இல்லை ஒரு கோவிலில், இல்லை கோவிலை சுற்றி கடை வச்சுருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இவங்க வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும், சுற்றி பார்த்துட்டு வரணும், இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் அமைகிற நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதில் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம். இது ரொம்ப முக்கியம். மூல நட்சத்திரம் கேதுவோடது. இவங்களுக்கு ஆன்மீக தேடல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடல் உறுதியாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. இவங்க வளர்புறையை விட இவங்களுக்கு தேய்பிறை நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு வேலை பார்க்குறது உடற்பயிற்சி நிலையம், அப்படின்னா ஸ்கூல், காலேஜ், அப்படின்னா ஹோட்டல், அப்படி இல்லைன்னா இவங்க நீதித்துறையில் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஜட்ஜாவோ வக்கீலாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை உடனடியாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு நம்பிக்கையானவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அதிகமான பேர் கூட இவங்க பழக மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதன் மூலம் திடீர் வருமானம் கிடைக்கும். இவங்களை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகப்படியான ஈடுபாடு உண்டு. கோவில் கட்டுறதுக்கு கூட இவங்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்க பார்க்கும் வேலையில் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும். இவங்க எந்த தொழில்னாலும் சரி, அவங்க கையில் எடுத்துட்டாங்க கண்டிப்பாக ஜெயிக்காமல் விட மாட்டாங்க. அதே போல் இவங்க அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை கரெக்டாக செலுத்திடணும். அரசாங்கத்தை ஏமாத்தினீங்கன்னா நிச்சயமாக அதுக்குரிய தண்டனை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அரசாங்கத்துக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. இவங்ககிட்ட பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க பாடம் நடத்தும்போது இவங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் தொழிலில் அப்படி நேர் எதிராக இருப்பாங்க. படிக்கும்போது ரொம்ப சுமாராக படித்தா கூட தொழிலில் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க மாடி வீடு கட்டுறதுக்கு யோகம் உள்ளவங்க, மாடி வீட்டில் அவங்க தங்குறதுக்கும், மாடி வீட்டை அவங்க வாங்குறதுக்கும், மாடி வீட்டை அவங்க கட்டுறதுக்கும் ஒரு அமைப்பு கிடைக்கும். இவங்க இருட்டை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. தனிமையை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இவங்க வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க அண்ணன் தம்பி நிறைய பேர் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் தனியாக இருக்கணும், தனியாக வீடு கட்டி தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க உடல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்கள், புருவங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க முக லட்சணமாக இருக்கும். இவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாக இருக்கிறது தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்ககிட்ட தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். முயற்சி அதை விட அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட பேராசை அந்தளவுக்கு இருக்காது. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எப்படியும் கஷ்டப்பட்டு இவங்க சம்பாதிச்சிருவாங்க. நல்லா சாப்பிடணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் இவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நிச்சயமாக கோவப்படுவாங்க, இவங்க சண்டை போடுவாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எப்பவும் பயப்படவே மாட்டாங்க. இவங்களுக்கு இவங்களை ஒருத்தங்க நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக என்னாலும் இவங்க செய்வாங்க. முதல்ல இவங்களை நம்புவாங்க. இவங்களை யாராவது தப்பாக பேசுனாங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல கோவப்பட்டு சண்டை போட தான் செய்வாங்க. இவங்களை நம்புனீங்கன்னா நிச்சயமாக விசுவாசமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. தெய்வ பயம் இவங்களுக்கு இருக்கும். அதாவது கடவுளை பற்றின பயம் இவங்களுக்கு இருக்கும். அதாவது இவங்க தப்பு பண்ணாங்கன்னா கடவுள் இவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணம், அந்த பயம் இவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். இவங்க வேலை பார்க்குற இடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எவ்வளோ அழுக்கான இடத்த கூட ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இவங்க தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவங்க குழந்தைங்க மேலே. ஆனால் இவங்க குழந்தைங்க இவங்க விட்டு அந்தளவுக்கு பாசமாக இருப்பாங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் இவங்க பாசமாக தூக்கி கொஞ்சணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. இவங்க மேக்ஸிமம் அடுத்தவங்களை பற்றி தான் அதிகமாக யோசிப்பாங்களே தவிர அவங்கள பற்றி அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இவங்க உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம், உதவி அப்படின்னு சொல்லி இவங்க எதிர்பார்க்கும்போது யாருமே அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. தனுசு ராசியோட சின்ன உருவம் பார்த்திங்கன்னா பாதி மனிதன் பாதி குதிரை. அதே போல் தாங்க இவங்க பாதி கொஞ்சம் இவங்க கோபம், உக்கிரமாக அந்த மிருகமாக மாறிடுவாங்க அந்த கோபம் வர்ற நேரத்தில் மட்டும். மற்ற நேரத்தில் ரொம்ப அமைதியாக இவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. எப்படி அந்த சின்னம் குறிப்பாக்குதோ அதே போல் இவங்க எப்பவும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க. அந்த லட்சியத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. வேலையானாலும் சரி, தொழிலானாலும் சரி. அதே போல் இவங்க மற்ற எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, மற்ற பார்க்க கூட மாட்டாங்க. இவங்களோட எண்ணம் இவங்களோட லட்சியத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க ஆசைகள். இவங்க உழைப்பும் அதே போல் ரொம்ப பெருசாக இருக்கும். கிரகங்களில் மிகப்பெரிய கிரகம் குரு. அந்த குரு இவங்களுக்கு அதிபதியாக வர்றதுனால இவங்களோட ஆசை எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பொறுமையாக அதை நோக்கி மூவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. எப்போவுமே ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த ஆசைகளும் அந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. குருவோட நிறம் மஞ்சள் கலர். இவங்களுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் கையில் வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் வெற்றி அடையும். இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது மஞ்சள் கலரில் பை, அப்படிலாம் மஞ்சள் கலரில் ஒரு துணி, அப்படிலாம் மஞ்சள் கலர் சட்டை போட்டு போனாங்கன்னா இவங்க என்ன நினச்சி அந்த காரியத்துக்கு போகிறாங்க அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொதுவாக குரு பகவான் பெரிய கிரகமாக இருக்கிறதுனால இவங்களும் அந்த ஏரியாவில் இவங்க ஒரு பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க குருவுக்கு சம்மந்தப்பட்ட அந்த கொண்டை கடலை இவங்களுக்கு ரொம்ப விருப்ப உணவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் நெய், வெண்ணெய், இவங்களுக்கு சைவ உணவுகள் மேலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுக்கு தங்கம் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வரும். இவங்க வெள்ளி வாங்குறதோட தங்கம் வாங்குறது இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும்.
அதே போல் இவங்க வந்து ஆலமரம் அரச மரத்தை வணங்கும் போது நிச்சயமாக இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களோட மூதாதையர்கள் பாட்டன் பூட்டன் அப்பா அந்த வழியில் உங்களுக்கு வந்து அவர்களை இந்த மூத்த குடும்பங்களை நீங்கள் வணங்கும் போது அவங்களோட கல்லறைகளை அவங்கள வணங்கும்போது அவங்களோட ஃபோட்டோக்களை நீங்கள் வணங்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் வணங்குனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு வந்து குரு பலம் நிறைந்தவர்கள். அப்போ அவங்க குருவோட பலம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு தொழிலாகட்டும் வேலையாகட்டும் யாராவது ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களா, அவங்கள வந்து என்றைக்குமே அவங்க புறக்கணிக்கக்கூடாது. அதே போல் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க வந்து அவங்களுக்கு பாடெடுத்த வாத்தியாருக்கு கூட அவங்க மரியாதை கொடுக்கணும். எந்த அளவுக்கு இவங்க கீழ்ப்படுகிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, அமைதியாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே போகும். எப்போ அவங்க குரு பகவானே மதிக்காமல் போகிறாங்களோ அப்போ இவங்க வாழ்க்கை வந்து கஷ்டப்படுவாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா உங்களை வழிகாட்டணும். உங்களுக்கு தொழிலாகட்டும் வேலையாகட்டும் வழிகாட்டினார்ல அவருக்கு மரியாதை கொடுத்துட்டே இருங்க. பொதுவாக இவங்க வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கூட பழகுறவங்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் கோர்ட்டில் வக்கீல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு வக்கீல் இருப்பார் நிச்சயமாக. பொதுவாக தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் ரொம்ப யோசித்து தான் இறங்குவாங்க. அதுலேயும் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க. அதே போல் எங்கள் குழந்தைங்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தால் கூட ஒரு கண்டிப்போடு இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வச்சுருப்பாங்க. பொதுவாக இவங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டில் பார்க்குறது ஜாதகத்தை பார்த்து திருமணம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க. இவங்களாம் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, இல்லைனா காதல் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கோயிலில் வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதே போல் இவங்க வந்து எப்போவுமே தனியாக இருக்கக்கூடாது. ஒன்று குடும்பத்தோடு இருக்கணும், நம்ம மனைவி கூட இருக்கணும். தனியாக எப்போவுமே இருக்கக்கூடாது. இவங்களுக்கு நிரந்தரமான நண்பர்கள் அப்படின்னு யாருமே கிடையாதுங்க. அப்பப்போ நண்பர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் நிரந்தரமாக வச்சுருப்பாங்க, மற்ற எல்லோரும் மாறிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குங்க. பணம் தேவைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இவங்க வந்து காலி பாத்திரம் ஏதாவது எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் அடுத்தவங்களுக்கு செக்கு போட்டு கொடுக்கக்கூடாதுங்க. மேக்ஸிமம் பணத்தை வந்து கையிலே கொடுக்க பழகுங்க. பிற பெண்களோட தொடர்பில் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து பாதிக்கும். திருமணத்துக்கு அப்புறம் கூட உங்களுக்கு காதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணம் நடக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது வந்து கோயிலில் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து நகையை கடனாக கொடுக்கவும் கூடாது, கடனாக வாங்கவும் கூடாது. அதே போல் அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அப்பா வழி சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அது உங்கள் பையனுக்கு வந்து நல்ல சிறப்பான பலன்கள் கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களோட பையனுக்கு. அதே போல் இவங்க வீட்டை சுற்றி வந்து ஒரு பூணூல் போட்டவர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு டீச்சர் கூட வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து விநாயகரை வணங்குவது இவங்களுக்கு வந்து மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போல் நீங்கள் வந்து அசைவம் தவிர்க்க வேண்டும். வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் அசைவம் நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. அது அசைவம் தவிர்த்து நீங்கள் வந்து குரு பகவானை வணங்கும் போது அவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களையும் நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பார். அதே போல் 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது நீர் சம்மந்தமான விஷயங்களில் தண்ணி அதிகமாக போகிற ஆறு குளம் இதில் வந்து அதிகமாக குளிக்கிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக நீங்கள் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வத்தை வணங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் தான தர்மங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காதல் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்கள வந்து திருமணத்திற்கு கொண்டு போக முடிஞ்சதுன்னா மட்டும் காதல் பண்ணுங்கள். அடுத்தவங்களை ஏமாற்றாதீங்க. அது உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும். உடம்புல வந்து உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து மனைவி வந்து வர்றவங்ககிட்ட நீங்கள் எந்தளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் இந்த ராசியில் பிறக்கவங்க ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. கலர் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் கலரில் இருப்பாங்க. மூக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கூர்மையாக இருக்கும், பார்க்குறக்கு அமைதியாக இருப்பாங்க. ஒரு கழுத்து நீண்டு இருக்கும். இவங்க வந்து பார்த்தாங்கன்னா எப்பவும் சிரிச்சுட்டே பேசுவாங்க. நிறைய சாதனைகள் படைத்தவர்கள் நிறைய பேர் பிறந்த வந்து தனுசு ராசியில் தான். இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு கர்வம் இருக்கும். அது வந்து இருக்கிறது இயற்கை தான். ஏன்னா அவ்வளோ சாதனைகள் பண்ணவங்களுக்கு அது இருக்கிறது தப்பு கிடையாது. அதே போல் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து புத்திசாலிகளாக இருப்பாங்க. சுயநலம் இவங்ககிட்ட இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய திறமைகள் இருக்கும், ஆனால் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க வந்து எல்லா பிரச்சனையுமே இவங்க தீர்த்து வச்சுருவாங்க. அவங்க ஊர் பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் இவங்க சொன்னாங்கன்னா எல்லாருமே கேட்டுக்குவாங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து பொய் பேசுகிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. அது மாதிரி தண்ணி அடிக்கிறவங்க, கஞ்சா குடிக்கிறவங்க, இந்த மாதிரி கெட்ட பழக்கம் உள்ளவங்க பக்கத்துலேயே சேரவும் மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே நொண்டு போயிடுவாங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அமைதியாக தாங்க இருப்பாங்க. இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கோபமே வராது. ஆனால் கோபம் வந்துச்சுன்னா இவங்கள்ட்ட யாருமே நிற்க முடியாது. இவங்க எந்த ஒரு காரியத்தையும் சரி எடுத்தாங்கன்னா செஞ்சு முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க. மேக்ஸிமம் இவங்களுக்கு எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, ஒரு கூட்டத்துலேயும் சரி.
இவங்க வந்து ஆரம்பத்தில் படித்து முடித்தோடனே அந்த ஆரம்பத்தில் வந்து இவங்களுக்கு பிடிக்காத வேலையில் தான் சேர்ந்துருப்பாங்க. இவங்க படித்தது ஒன்று, பார்க்குற வேலை வேறையாக இருக்கும். ரொம்ப விருப்பம் இல்லாமல் அப்படி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த பணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆசிரியர் பணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் இவங்க ஆலோசனை கொடுக்கக்கூடிய அந்த பணியும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வக்கீல், இராணுவம், கம்ப்யூட்டர் ஃபீல்டு, ஃபைனான்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க வேலை பார்க்குறக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க வந்து தொழில் பண்ணுறவங்க வந்து இவங்க பார்க்குற தொழில் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து அவ்வளோ டைமிங் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பண்ணுவாங்க. அதே போல் இவங்க வந்து வீட்டை சுற்றி நிச்சயமாக துணி துவைக்கிற வண்ணார் சமுதாயம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆள் இருப்பது நிச்சயமாக இருப்பாங்க. மேக்ஸிமம் இவங்க பணத்துக்கு முன்னாடி ஓட மாட்டாங்க. பணத்தை விட இவங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படிம்பாங்க. சின்ன வயசுலேருந்தே இவங்க வந்து நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். பிறந்ததுலேருந்தே இவங்க வீட்டில் செல்வ செழிப்பான வீட்டில் தான் இவங்க பிறப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கள்ட்ட எப்போவுமே பணம், அடுத்தவங்களோட பணமாவது இவங்கள்ட்ட நடமாடிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வாழ்க்கை இவங்களுக்கு என்ன நினைக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க திருமண வாழ்க்கை நிச்சயமாக நடக்கும். அதே போல் எவ்வளோ பண வரவுகள் குறைஞ்சாலும் கூட இவங்களோட வசதிகளை இவங்க குறைக்க நினைக்க மாட்டாங்க. அந்த செய்யக்கூடிய செலவுகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு தொழிலை விட வேலை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை பார்த்தாங்கன்னா பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இவங்களோட முதல் எதிரி பார்த்தாங்கன்னா பெண்கள் தான். ஆண்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் எதிரி பெண்கள் தான். பெண்களால் இவங்களுக்கு நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு. இவங்க வந்து வேலை பார்க்க இருந்தாலும் சரி, தொழில் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல பெண்கள் வேலைக்கு இருக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு நண்பர்கிட்ட அவங்க தெரிஞ்சவங்க கூட கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடக்கும்போதும் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்தாங்க இவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதே போல் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணும்போது இவங்க வந்து கூட இருக்கவங்கள்ட்ட தொழிலை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. நல்லா டெவலப் பண்ணுறது இவராக இருப்பார், ஆனால் தொழிலை அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படி வந்துடுவார். இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பேர் தாங்க இருப்பாங்க. இவங்களுக்கு அதிகப்படியான நண்பர்கள் சேர்க்கை இருக்காது. மழை பெய்யும் போதும் சரி, தண்ணி அதிகமாக தேங்கி இருக்க இடத்துலையும் சரி, ஆற்றுக்கு போகும்போதும் சரி, குளத்துக்கு போகும்போதும் சரி, நீர்நிலைகளில் கிணறு அந்த மாதிரி நீர்நிலைகளில் கவனமாக இருக்கணும். இவங்க வந்து ஏதாவது ஒரு சொத்து வழக்கு இல்லை இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சார்ந்த வழக்கு ஏதாவது இருக்குன்னா இவங்க வந்து வாய் பேச முடியாதவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அந்த வழக்கு இவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும், வயசானவங்களுக்கு உதவி பண்ணணும். அதே போல் அப்பா வழியில் வந்து இவங்களுக்கு சொத்து வர்றதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. அது இவங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வழங்கும். இவங்களுக்கு வந்து அம்மா வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வீடு கட்டுறதுக்கு, இவங்க பைக் வாங்குறதுக்கு, இவங்க கார் வாங்குறதுக்கு, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு முழு சப்போர்ட்டாக, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக அவங்க அம்மா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து மிகச்சிறப்பான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல் இவங்க வந்து கல்யாணம் பண்ண நினச்சது ஒருத்தங்களாக இருக்கும், இவங்க திருமணம் பண்ணது வேறு ஒருத்தங்களாக இருக்கும். அதே போல் தொழில்லையும் சரி, சில நேரத்தில் இவங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம இவங்க வந்து கொஞ்சம் சோகமாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில். அதே போல் இவங்க வந்து செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கணும். செய்கிற தொழிலை இவங்க தெய்வமாக மதித்தாங்கன்னா நிச்சயமாக அந்த தொழில் இவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து இவருக்கும் இவர் வாழ்க்கை துணைக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை இவங்க பேசி தீர்த்தரணுங்க. 3வது நபரை கொண்டு இவங்க உள்ளே விட்டாங்கன்னா நிச்சயமாக அது பிரச்சனைகளை கொடுக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து இவரோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இளமையாக இருப்பார், அழகாக இருப்பார், புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்க குடும்பத்தில் இவங்க மனைவி வந்ததுக்கப்புறம் குடும்பம் வந்து கொஞ்சம் ஏற்றம் காணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை கொஞ்சம் லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்க வந்து கடன் வாங்கி கூட சொந்த வீடு, பிரம்மாண்டமான வீடு கட்டுவாருங்க. கடன் வாங்கி தான் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அதே போல் இவங்க அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆளாக, இதுக்கு முந்தின தலைமுறையில் ஒரு ஊரில் கேட்டால் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்க. ஆனால் கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க அம்மாவோட ஆசையும் சரி, அப்பாவோட ஆசையும் சரி, அவங்க திருமணம் பண்ண அவங்க மனைவியோட ஆசையும் சரி, இவங்களோட அக்கா தங்கச்சி எல்லோரோட ஆசையும் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து சட்ட விரோதமாக செய்யக்கூடிய தொழில்கள் நிச்சயமாக பண்ணக்கூடாது. அது பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பலன் அளிக்காது. ஏன்னா குரு அப்படிங்கிற ஒரு நியாயமான கிரகம்.
அதனால் நியாயமாக பண்ணக்கூடிய தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வாழ்க்கை சிறக்க வேண்டும் அப்படின்னா கொண்ட கடலை மாலை வியாழந்தோறும் இவங்க குரு பகவானுக்கு அணிவித்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கும்போது இவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிச்சிருங்க. இவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகிறது ரொம்ப நல்லது. சீக்கிரம் திருமணத்தை விட கொஞ்சம் லேட்டாக திருமணம் ஆனால் ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணைக்கு அப்பப்போ சளி பிடிக்கிறது, காய்ச்சல், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் திருமணம் ஆனப்புறம் தனி கொடுத்தனம் இருக்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லது. நிச்சயமாக நீங்கள் வீடு வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அப்படி இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி திருமணத்துக்கு அப்புறம் உடனே முயற்சி பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் எப்பவும் எந்த இடத்துக்கு போகும்போதும் ஒரு மஞ்சள் கலரில் பை கையில் வச்சுக்கணும். அதே போல் வியாழக்கிழமை குரு பகவானை வணங்க வேண்டும். அன்றைக்கி அசைவம் தவிர்க்க வேண்டும். அதே போல் கடவுளை எந்த அளவுக்கு நீங்கள் வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏழைகளுக்கு உதவும்.